ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேத்திக்கான மார்க்கெட் வந்து அனாலிசிஸ் ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங் வந்து லாஸ்ட்டு ஸ்விங் ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா பையிங் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். டபிள்யூ ப்ரைஸ் செக்ஷன் வந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபிள்யூ ப்ரைஸ் செக்ஷன் நீட்டாக வந்துட்டு போட்டிருந்தது. ஸோ அது வந்து கண்டினியூஸாக 54,000 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருந்து 53,900. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு லாஸ்ட் 1 ஹவரில் வந்து லைட்டாக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே க்ளோஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 54,105. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து பையிங் மொமெண்டம் வந்துட்டு அக்ரெசிவாக போகிற பையிங் மொமெண்டம் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இனி வரக்கூடிய டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் செட் ஆஃப் அப் ட்ரெண்ட் வந்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெச் முடிய இழுத்துருச்சு. இப்போ இது ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிட்டுருக்கு. ஓவர் ஸ்ட்ரெச்னா நான் இதுக்கு மேலே போகாது 55,000 அந்த மாதிரி பேசல. இப்போ இனிஷியல் டைமுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் செட் ஆஃப் பையர்ஸ் வந்துட்டு பையிங்கில் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட்டில் பேஸ் பையிங் கிடைச்சாதான் என்ட்ரு ஆவாங்க. நான் சொல்லியிருந்த பேஸ் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தது தான் 53,300 to 400 ரேஞ்ச் சொன்னேன் இல்லையா, ஆல் டைம் ஹை கிட்ட பிரேக் அவுட் கொடுத்த இடம். ஸோ அது டெஸ்ட் பண்ண வந்ததுக்கப்புறம் தான் நல்ல ஒரு சார்ட் ஆஃப் பையிங் வரும். அது வரைக்கும் வரப்போகிற பையிங் எல்லாமே எக்ஸ்டெண்டட் பையிங் தான். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 54,103 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 செகண்ட். 103 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். 54,103 54,103 சரியா? பிவிசி வந்துட்டு பிவிசி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதையும் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். கீழே வந்து வர்ஜின் சிபிஆர் ஆஸ் யூஷுவல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு டுமாரோ சிபிஆர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னது தான், ஆல்ரெடி வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிட்டனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு பையிங் நாளைக்கும் பையிங் ட்ரீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக எப்படி ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுது, இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகுது. எப்படி ஹோல்ட் ஆகணும்? இதர் டபிள்யூ இல்லைனா ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஹோல்ட் ஆகுதுன்னா வில் கோ ஃபார் அ பையிங் என்ட்ரி. ஸோ நம்மளோட டார்கெட்ஸ் நியர்லி நம்ம என்ன 1:2 வைக்கிறோமோ அந்த ட்ரேடில் பிளான் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதே ரொம்ப பிக் கேப் அப்படியே மேல் சைடில் போகுதுன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து 54,500 சரிங்களா? 54,500. ஸோ வில் வெயிட் ஃபார் அ யூட்டர்ன். நாளைக்கோ இல்லை வீக் எண்ட் பாசிபிளாக எப்போ வருதோ நம்ம ஒரு யூட்டர்னுக்கு பிளான் பண்ணும்போது அக்ரெசிவ் செல்லிங் கண்டிப்பாக இருக்கும். அதாவது அது வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா? டக்குன்னு இறங்கும் செல்லிங் சைடில். ஸோ அந்த ட்ரேடுக்கு பிளான் பண்ணலாம். அது நாளைக்கே நடக்கும்னு சொல்ல. ஸோ நாளைக்கான பிளான் என்னென்னா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா பையிங் ட்ரேடுக்கு பிளான் பண்ணுங்கள். சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு சின்ன டார்கெட் லைக் 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அகெயின் திஸ் 54,900 இஸ் 950 இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் சப்போர்ட். ஸோ அகெயின் இங்கே வந்து டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சஸில் எங்கே ஓப்பன் ஆனாலுமே இட்ஸ் கோயிங் டு பி பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன். பட் சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்னும் ஒயிட் ட்ராவல் ஸ்ட்ரெச் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் ஆகும்போது டேர்ன் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நான் சொன்ன பேஸ்மெண்ட் வரைக்குமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 53,400 அந்த ரேஞ்ச். ஸோ அந்த ட்ரேடையும் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் டுமாரோ இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்கில் பையிங் ட்ரேடுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு, ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் பையிங் வந்து ஆல்ரெடி ஓவர் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஃப்ரெஷ் பையர்ஸ் என்டர் ஆகிறதுக்கு தி நீட் ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு. இதெல்லாம் சைக்காலஜி ஆஃப் மார்க்கெட். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ரைஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும். அதாவது இந்த பையிங்கில் இருந்த ஃபோர்ஸ்க்கும் இந்த பையிங்கில் இருக்க ஃபோர்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியும் ஓவர் ஸ்ட்ரெச் ஆனால தான் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி பையிங் போகுது. ஸோ இது நீட் அ கரெக்ஷன். ஸோ திரும்ப இந்த மாதிரி இம்பல்ஸ் ரியாக்ஷன் வரணும் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு தரமான ப்ரைஸ்க்கு வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்காக அந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் நான் பையிங் எடுக்க போகிறேன்னு கிடையாது. ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தாவே வில் பிளான் ஃபார் அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பையிங் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வித் செக்யூர்ட் ஸ்டாப் லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸோட ட்ரேட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோல் விளாக்ல பார்க்கலாம்.